அடுத்தது ஸ்லோகம். தூத்தே பலேர் விமதனே ஷகடஸ்ய பங்கே யாத்ரோத்சவேஷு ச விபோः பிரதிபன்ன சக்யா வீராயிதானி விருதோபஹிதானி நூனம் மஞ்சுஸ்வனைः பிரதயசே மணிபாதுகே த்வம். மணி பாதுகையே, மணிகள் பொருந்திய பாதுகையே, துவம் நீ பிரதிபன்ன சக்யா நல்ல ஒரு சக்கியத்தை, மைத்ரி பாவத்தை, ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க. எங்க? விபோகோ ரங்கநாதனுடைய தூத்தியை, அதாவது ரங்கநாதனுடைய பாதங்களோடு சம்பந்தம் பெற்ற பாதுகை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க. எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னா? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன அடையாளம்? ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அடையாளம்? இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுலாம் போச்சு, அவ்வளோதான். பார்த்து போய் நாளையிலேருந்து சுகமாக காத்தால நீங்கள் நினச்சி பார்ப்பா, அப்பா காலங்காத்தால உட்காந்து ஆர்த்தினா என்ன ஆர்த்தினா என்ன உட்காந்து கேட்டுட்டே இருப்பார். யூ 6 மணிக்கு உட்காந்து கேள்வி கேட்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? சேர்ந்தே இருக்கணும். அதனால பாதுகை பெருமாள் பாதங்களோடு சேர்ந்தே இருக்கா. அதனால சொல்றா விபா தூத்தி எந்தெந்த சமயத்துல சேர்ந்திருக்கணும், அதாவது சுகமான காலத்துல மட்டும் இல்ல, கஷ்டமான காலத்துல சேர்ந்திருக்கணும். தூத்தி பாவம் அந்த பெருமாள் தன் திருவடி நோவ 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 பாண்டவர்களுக்காக தூது நடந்தாரே, அப்ப சேர்ந்துதானே இருந்தேன். a friend in need is a friend indeed எல்லாம் இருக்கே. அப்ப பெருமாள் நடக்கும்போது கூடவே இருந்தியே, அப்ப தூத்திய சமயத்தில் இருந்தாய். அடுத்தது பலே விமதனே, பலியை அழுத்தும் போது இருந்தாய். இந்த நம்ம உடம்புல கபாலம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமோ, இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் பார்ட் இது. அதனால்தான், ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஆதாரமே இருக்கு. அதனால இது இவ்வளவு கঠিனமா இருக்கும்போது அந்த பலி அழுத்தணும். பெருமாளுடைய மென்மையான பாதங்களுக்கு வலி ஏற்படாதா? அப்போதும் பலியை அழுத்தணும்னு நினைக்கும் போதும் நீ கூடவே இருந்த. பலி விமதனே. அடுத்தது ஷகடஸ்ய பங்கே, ஷகடாசுரன் அந்த கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சொல்றோம் இல்லையா, அந்த கள்ளச்சகடம் ஷகடாசுரத்தின் ஷகடத்தில் உள்ள பிரவேசித்த உத்கச்சன் என்கின்ற அந்த ராட்சசனை கொன்னு முடிக்க பகவான் தன்னுடைய திருவடிகளால் தள்ளினார். பெருமாள் எப்படி அழுதார்னா, ஷகடம் வரும்போது வீல் வீல் அழுதார். ஒருத்தர் சொன்னார், ஏன்னா அதுக்கும் வீல் தான் இருக்கு, குழந்தை வீல் வீல் தானே அழுதுது, அல்ல வீல் வீல் அவர் அழுதார். திருவடியால தள்ளினார். திருவடியால தள்ளினாரா? அப்போதான் தேசிகன் சொன்னார், ஜாகிரதையா பாருங்கோ, நம்ம கண்ணுக்கு புலப்படாத பாதுகாதேவி அந்த இடத்துல இருக்கா. என்ன சின்ன குழந்தையால திருவடியால போய் சகடத்தை அடிக்க முடியுமோ? பாதுகாதேவியின் பிரபாவத்தால தான் அடிச்சார். அவ பலியின் கர்ப்பத்தை பங்கம் செய்ய அவனுடைய யஜ்ஞவாட்டிகைக்கு செல்லும் போது அவன் தலையை அழுத்துவதற்காக பாதுகாதேவி வந்தாள். ஷகடாசுரனை பஞ்சனம் பண்ணும் போது பாதுகாதேவி இருந்தாள். அதே பகவான் பாண்டவர்களுக்காக தூத்தியம் தூது நடந்த போது பாதுகாதேவி இருந்தாள். அதனால தூத்தியே பலே விமதனே ஷகடஸ்ய பங்கே. அடுத்தது யாத்ரோத்சவேஷு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டோ இப்போ கலியுகத்தில் பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் இருக்கும்போது யாத்ரோத்சவேஷு யாத்ரா காலங்களில் பிரதயசி நூனம் எல்லாருக்கும் தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கா. இப்போ ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோ, எப்படி சத்தம் கேட்கணுமே, அப்ப அந்த பாதுகையில் அணிந்திருக்கக்கூடிய மணிகளின் நாதம் கேட்கிறது. மஞ்சுஸ்வனைஹி விராயிதானி, அதாவது விராயிதானி அதாவது பெருமாளுடைய வீர செயல்களை உத்கோஷிப்பதற்காக. ஏதோ ஒருத்தர் பத்தி பெருமையா சொல்லின்னு வரணும்னா, இவர் யார் தெரியுமா, என்னெல்லாம் காரியங்கள் பண்ணியிருக்கா தெரியுமா? ஒருத்தர் கேட்டார், என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியல சுவாமி விட்டா எப்படி நான் சொல்லணுமே. பாருங்க, பலி விமதனே ஷகடஸ்ய பங்கே, இந்த மாதிரி உத்கோஷிக்கக்கூடிய அளவுக்கு பெருமாள் தரிக்கக்கூடிய பாதுகாதேவியின் பிரபாவம். விருதோபஹிதானி, விருதோபஹிதானின்னா அவர் சேகரித்த பரிசுகள், விருதுகள், அது அப்பேற்பட்ட விஷயமாக வருகின்றது அப்படின்னு 415வது ஸ்லோகத்தை எடுத்தார். அடுத்தது ஸ்லோகம் 416. ஸ்தோதும் பிரவருத்தம் அபிமாம் நிகமஸ்துதாம் த்வாம் வியாசஜ்யமான கரணம் விஷயே ஜரஸ்திரம் அந்தர்மணி த்வனிபிரச்சுத பாதுகே த்வம் சம்போத்யயஸ்யனுகலம் சஹஜானுகம்பா. அச்சுத பாதுகே, அச்சுத பாதுகே, சுத கை நழுவுதல், அச்சுதன் கை நழுவுதல் இல்லாதவன், அச்சுதனுடைய பாதுகையே, அச்சுத பாதுகே துவம் நீ சஹஜ அனுகம்பா. சஹஜ அனுகம்பா, கம்பனம்னா நடுங்குதல், அனுகம்பனம்னா கூட நடுங்குதல். பெருமாளுடைய கருணைக்கு அனுகம்பான பேர். அதுக்கு இங்கிலீஷ்ல 3rd செமஸ்டர் MBAல அதுக்கு எம்பத்தின்னு பேர். சிம்பத்தின்னா என்ன? உச்சு கொட்டுறது. இப்போ கஷ்டப்பட்டாரு
I feel so sad for you. அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோ. So sad. How did this happen? எனக்கு தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சிம்பதி. விழுந்துட்டா அது உச்சி மட்டம் கொட்டாம உள்ளேந்து போய் பர்னால் எடுத்துன்னு வந்து அதுக்கு மேல தடவது எம்பதி இல்லையா? அதுக்கும் தாண்டி இந்த குணம் பகவான் கிட்ட இருந்தா அவன் லக்ஷ்மிபதி இல்லையா? அவன் லக்ஷ்மிபதியா இருக்கிறதுனால அவன் கூடவே அனுகம்பா இருக்கு, கூட சேர்ந்து நடுங்கணுமே. இப்போ ஒருத்தர் வருத்தப்படுறாருன்னா, ஐயோ குழந்தை விழுந்துடுத்துன்னா அந்த விழுந்த குழந்தைய விட கலாட்டா பண்றது அம்மா தான். எப்பவுமே நீங்க பாருங்க, அந்த குழந்தை கூட கவனம் இருக்கும். பரவாயில்லம்மா, ஐயோ இல்லடா கண்டா நீ போய் விழுந்துட்டியே, எப்படி விழுந்தேன்னு சொல்லும்போ இப்போ அந்த குழந்தை திரும்பியா பண்ணி காமிக்க முடியும். எப்படி விழுந்துட்டு இப்போ அடுத்தது மேலே நகரணுமே. நான் தான் உன்னை சொன்னேனே போகப்படாதுன்னு, எதுக்கு நீ போய் கீழே விழுந்த? கூட நடுங்குறா இல்லையா? இதுக்கு அனுகம்பான்னு பேர். கூட நடுங்குதல். அப்ப கூட நடுங்குதல்னா ஒண்ணும் இல்லை, கருணையோடு இருத்தல். அப்ப இந்த இடத்த தேசிகன் எடுக்கிற துவம் சகஜ அனுகம்பா, கூடவே இருந்து நீயும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறியே. சம்போதயசி, அதை தெரிந்து யாரையோ எழுப்புற. அனுகலம், மறுபடியும் மறுபடியும். அந்தர்மணி துவனி விகி, அந்தர்மணி துவனி விகினா உள்ளுக்குள்ள, அந்த வெளியில ஒரு மணி இருக்கிறது வேற, அதுக்குள்ள ஒரு மணி இருக்கான், அதுவும் இதுவும் வராசின்னு தான் துவனி எழுப்புறதுங்கிற. அதனால மாம், என்னை வியாசஜ்யமான கரணம். வியாசஜ்யமான கரணம்னா கரணங்கள், என்னுடைய சென்சஸை ஃபுல் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக, ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக நீ இருக்கே. ஒண்ணுமே இல்லை, பசியா இருக்கும்போது பக்கத்துல வந்து ஏதாவது நல்ல வாசனை பொருளை கொண்டு வச்சா we get attracted, naturally attracted. அப்படின்னா ஒரு ஒரு சென்ஸும் இஸ் காசிங் அஸ் இன் அ வே ஹார்ம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போதைய காலகட்டத்தில் எத்தனை பேர் பாட்டி தாத்தா, இங்கே எத்தனை பேர் பாட்டி தாத்தா பேரம் பேத்தி யாரோ தருப்பா. இப்போ நீங்க வந்து இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு விட்டுருச்சு? டிவி ஏதாவது ஒண்ணு வைக்கணுமா வேண்டாமா? வீல்ஸ் ஆன் த பஸ் கோ யதாயத்தம் ஜெகத் சக்கரம் கால சக்கரம் சாஸ்வதம். வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அது மேல போகும் புனரபி ஜனனம் புனரபி மர். அது சொன்னால வீல்ஸ் ஆன் த பஸ், கண்டக்டர் ஆன் த பஸ் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னா அது வந்து அது கூட கண்ணை கூட சிமிட்டாம இல்லையா அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அது வாயில போடும்போது நம்ம நீங்க எப்படி தளிகை பண்றேன்னு கவலையப்பட வேண்டாம், ஏன்னா அதுவே அந்தர்கதமா இருக்கிறதுனால வாயில போட்டு விடலாம். யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம எதை சாப்பிட்றோம்னு கூட தெரிய மாட்டேங்குது இல்லையா? நமக்கும் அது ஷார்ட்டா போறோம் ஏதோ ஒன்று, அதனால வாயில தள்ளு அதுக்கு அப்படின்னு தள்ளிடுறோம். ஆனா அதனுடைய கண்ணு முழுக்க அதுல இருக்கு. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம கவலைப்படுவோம், ஏன் இருக்கு கண்ணாடி போட்டாச்சு, அட்டை போட்டாச்சு, இதை போட்டாச்சுன்னா பார்த்துட்டே இருக்கு. அப்ப கண்ணுங்கிற இந்திரியம் அதுல லயிச்சிருக்கு. நாக்கு ருச்சி, அதுக்கு 4-5 ஹோட்டல் எல்லாம் அதுக்கு நல்லா அறிமுகப்படுத்தியாச்சா. அது கம்பேர் பண்ணி வெள்ளியே சாப்பிடலாம், வெள்ளியே சாப்பிடலாம், வெள்ளியே சாப்பிடலாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது இல்லையா? அவர் பாவம் அது ஒரே ஆசை, எப்படிமா அவர் அவ்வளோ இடத்த அந்த ஹோட்டல்ல அவ்வளோ நன்னா பண்றாரு. இன்னொன்னு சொல்றது, போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதம் என்றே அவர் உச்சிஷ்டத்தெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா? அதனால ஆத்துல சுத்தமா பண்ணா அது பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் கையும் காலும் விட்டு கடார நெய் பாய்ந்து அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்போ கண்ணால பாக்குறது அந்த குழந்தை அட்ராக்ட் ஆயிடுறது, காதால கேட்கறது அட்ராக்ட் ஆயிடுது, நாக்கால ருச்சிப்பது அட்ராக்ட் ஆயிடுது. ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருந்தாதான் பாதுகாதேவி மேல ஒரு பிரபாவம் ஏற்படும். அதற்கு ஒரே ஒரு வழி, பாதுகாதேவியிலிருந்து புறப்படக்கூடிய நாதமானது காதில் விழுந்தால். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார், வியாசஜ்யமான கரணம் அஜஸ்ரம், எப்பவுமே விஷயேஷு, விஷயேஷு வெளி விஷயங்கள், விஷயங்கள்னா those which are attractive in nature. அடுத்தது பிரவருத்தம் அபி, அதை நாம் அனுசரித்தால் இன்னும் நம்மளை வந்து இன்டல்ஜ் பண்ண வைக்கிறதே ஒழிய அதுல இருந்து வெளியில வர வைக்க மாட்டேங்குது. பிரவருத்தி மார்க்கமா இருக்கு. பிரவருத்தம் அபி ஸ்தோத்தும், அதனால துவாம் நிகமஸ்துதாம், வேதங்களால் புகழப்படக்கூடிய பகவானுடைய பாதங்களை சுமக்கக்கூடிய பாதுகாதேவியிலிருந்து பெறப்படக்கூடிய நாதமானது இந்த உலக இன்பத்தில் ஈடுபடக்கூடிய சாதாரண மனிதர்கள் காதில் விழுந்தால் அவர்களை அவ்வோ விஷயங்களிலிருந்து மனசை அகற்றி உன்னிடத்தில் லயிக்க வைக்கின்றதே அப்பேற்பட்ட பாதுகையின் நாதமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிற. அடுத்தது 417வது ஸ்லோகம். தேவஸ்ய தானவ
दानवरिपोर् मणिपादरक्षे प्रस्थानमङ्गलविधौ प्रतिपन्ननादां मा भैष्टसाधव इति स्वयमालपन्तीं जाने जगत्त्रितयरक्षणदीक्षितां त्वां मणिपादरक्षे मणिகள் பொருந்திய பாதுகையே ஜானே நான் அறிகிறேன் துவாம் உன்னை பிரதிபன்னநாதாம். பிரதிபன்னநாதாம்னா ஒவ்வொரு அடியிலும் துவனியை, அழகான ஒரு துவனியை, லயத்தோடு கூடிய துவனியை எழுப்பக்கூடிய விஷயமானது. ப்ரோஸ்க்கும் போய்ட்ரிக்கும் இதான் வித்தியாசம். ப்ரோஸ் எல்லாம் நீங்க தாளத்துல போடுறது கஷ்டம். ரகுவீர கத்தியம்னு உண்டு, ப்ரோஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அது நீங்கள் தாளத்தில் ரொம்ப ஃபிட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அது பத்தியமாக இருந்துட்டாங்கன்னா ஒரு தாளத்தில் ஃபிட் ஆகும். ஆதி, திருப்புட்டம், மிஸ்ரம், ஏகம், ஜம்பம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பீட்டோட வருது. அதனால பெருமாள் நடந்து வரும்போது அது ரித்மிக்காக வரக்கூடிய சத்தம். அதனால சொல்றார் பிரதிபன்னநாதாம் பிரஸ்தான மங்கள விதௌ. நான் கிளப்பக்கூடிய யாத்திரைக்கு முதல் மங்களகரமா இருக்கே, மங்களகரமான விஷயம். யாத்திரைக்கு நம்ம ஆற்ற விட்டு கிளம்புறோம், நன்னா போயிட்டு வாங்க, ஜம்முன்னு போயிட்டு வாங்க, எல்லாம் ஃபைனா நடக்கும் அப்படின்னு சொன்னா காதுல நன்னா இருக்கு பாருங்க, ரம்யமா கேட்கறதுக்கு. அதனால சொல்ல வர தேவசிய பகவானுடைய தானவரி போகோ, எந்த பகவான் தானவர்களுக்கு ரிப்புவாக இருக்கக்கூடியவர், கொடியவர்கள், குற்றம், அதாவது கருணை இல்லாதவர்கள் ராட்சசர்கள் பேர், அவர்களுக்கு ரிப்புவாக இருக்கக்கூடியவன் ஜகத் திரிதய ரக்ஷண தீக்ஷிதம். அவன் உலகத்தை, உலகங்களை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்லும் போது ஆலபந்தீம் இதி ஸ்வயம் சாதவா மா பைஷ்ட. இப்போ பெருமாளை நம்பி சாதுக்கள் அவர்கிட்ட ஆசிரியை போகிறா. பெருமாள் இவர்களை விட்டு விட்டு தானவர்களை அழிக்க கிளம்பும் போது நம்பினவா வந்துட்டா, ஐயோ உங்களை நம்பிதானே வந்தோம். அப்ப பாதுகாதேவி சொல்றாங்க, கவலைப்படாத நான் இருக்கேன். இப்போ ஒரு ஆத்துக்கு போறோம், நான் ஒருத்தரை நம்பி அவாத்துக்கு போறேன், அவ தம்பதியா இருக்கா, மாமா எனக்கு ஒரு வேலை இருக்கு கிளம்பி போயிட்டா, ஐயோ மாமா உங்களை நம்பி நான் வந்தேன்னா கவலைப்படாதீங்க, மாமி இருப்பா, நான் சுமாராக தான் பார்த்துப்பேன், மாமி இன்னவே நல்லா கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பெருமாளை நம்பி வைகுண்டத்துக்கு போறோம். வைகுண்டத்துலேருந்து பெருமாள் ராட்சசர்களை அழிக்கும் பொருட்டு கிளம்பிடுறார். அப்ப பாதுகாதேவி சொல்றாளா, அவர் போயிட்டாரு கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இப்போ மாபைஷ்டி அப்படின்னு பாதுகாதேவி தான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறா இல்லையா. அந்த அஷூரன்ஸ் தானே ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா அத்தாட்சி கேட்போம், ரிசீட்டை கொடு, வாரண்டி கார்டை கொடு, அத்தை கொடு. அப்போ பாதுகாதேவி எழுதி கொடுக்குறாங்க, நான் உன்னோட கூட இருக்கேன். அததான் சொன்ன சாதவா மா பைஷ்ட, மா பைஷ்ட, மா பைஷ்ட, மா சுச்சஹா மா பைஷ்டன்னா, மா பைஷ்டன்னா கவலைப்படாதே, மா சுச்சஹான்னா கவலைப்படாதே. பெருமாள் கவலைப்படாதே மா சுச்சஹான்னு 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தை எடுத்தார் இல்லையா, கவலைப்படாதே அப்படின்னு அங்க பெருமாள் சொன்னார் கீதையில, இங்க பாதுகாதேவி சொல்றா. அடுத்தது 418வது ஸ்லோகம். ஸ்வச்சந்த விப்ரமகதௌ மணிபாதுகே த்வம் பாதாரவிந்தமதிகம்ய பரஸ்ய பும்சஹ ஜாதஸ்வனா பிரதிபதம் ஜபசீவ சூக்தம் வித்ராவணம் கிமபி வைரி வரூதினீனாம். மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, துவம் நீ அதிகம்ய அடைந்தாய், எதை? பாதாரவிந்தம், அரவிந்தம் தாமரையை ஒத்த பகவானுடைய அந்த துவந்தமான பாதங்களை அடைந்தாய். பரஸ்ய பும்சகா, எப்பேற்பட்டவன் அவன்? பரஸ்ய பும்சகா, சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீயப்பதி இவனே, அவனுடைய பாதங்களை அடைந்தாய். ஸ்வச்சந்த விப்ரமகதௌ, அவன் எப்பேற்பட்டவன்? தன் இஷ்டப்படி நடப்பவன். இந்த ஸ்வச்சந்தங்கிறது சாதாரண வார்த்தை, ஸ்வச்சந்த, he has got the ஸ்வாதந்திரியம். அவர்கிட்ட நீங்க வல்லானை, கொன்றானை, மாற்றானை, மாற்றழிக்க வல்லானை, மாயனை ஆண்டாள். ஒரு யானை கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? ஸ்ரீரங்கத்துல நன்னா காவேரியில குளிச்சுட்டு காலங்காத்தால யானை வரும், நன்னா அதுக்கு ஆலபாகம்னா கரகர கரகரான்னு தேய்ச்சி அதை தேங்காய் நாரால போட்டு படப்படான்னு அது கண்ணகரேன்னு இருக்கும், அது ஜலமெல்லாம் பட்டு கருப்பு வைரம் மாதிரி மின்னின் வரும். அது வெளியில வந்தோடனே அம்மா மண்டபத்தில் குர்குரே பேக்கெட்டு, லேஸ் பேக்கெட்டு, அங்கே இங்கே என்ன குப்பை சத்தை எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் மேலே போட்டுப்போம். யானை, நான் கேட்குறேன், இப்போதுதானே நீ நீராடினாய்? நீராடின அழகான தேகத்தோடு கூடிய நீ இப்போது கீழே இருக்கக்கூடிய குர்குரே பேக்கெட்டை எடுக்கலாமா தலையில் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பதிலாக சொல்ல போறது இல்லாட்ட பாரதியார் அடிச்ச மாதிரி ஒரு அடி கொடுக்கும் எனக்கு. ஒரு சாதாரண யானையே நீ கேள்வி கேட்க முடியலையே. சர்வலோகேஸ்வரன் வல் ஆனை, கொன்றானை, மாற்றானை, மாற்றழிக்க வல் ஆனை, மாயனை.
இப்பேற்பட்ட யாரையும் நீ கேள்வி கேட்க முடியுமா? அவனுக்கு சுவாதந்திரம் கிடையாதுன்னா எந்த இடத்துக்கு வேணாலும் அவர் நடப்பார். அவருக்கு என்ன வீசா இருக்கா? இப்போ பெருமாள் வந்து கம்போடியா வரணும்னு வச்சுக்கோ, பெருமாளை நிற்க வச்சுட்டு ஷோமி ஒரு இது கேட்க மாட்டான். அவர் எல்லா இடத்தையும் வியாபிச்சவர். அப்படின்னு இருக்கும்போது ஸ்வச்சந்த விப்ரமகதௌ, எந்த இடத்துக்கு வேணாலும் சஞ்சரிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன். ஜாதஸ்வனா, நடக்கும்போது அந்த ஜாதஸ்வனா அந்த துவனியானது எழும்புகின்றது. இவ ஜபசி, அதனால இதை யாரெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ, பிரதிபதம் ஒவ்வொரு அடியிலும் ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ, கிமபி சூக்தம் வித்ராவணம், சூக்தம் வித்ராவணம், இந்த நல்ல விஷயத்தை கேட்டு மந்திரத்தை கேட்டு வித்ராவணம் தள்ளி விட்டுணும். நல்ல விஷயத்தை கேட்டுட்டு உங்களை தள்ளி விடணும். எது? வைரி வரூதினாம், எதிராளிகளின் அந்த உத்கோஷத்தை தள்ளிவிடும் இந்த பாதுகையிலிருந்து பிறக்கக்கூடிய நாதமானது அப்படின்னு எடுக்கிற 418வது ஸ்லோகம். 19 ரக்ஷார்த்தமாஸ்ருத ஜனஸ்ய சமுஜ்ஜிஹானே ரங்கேஸ்வரே ஷரதி சேஷபுஜங்கதல்பாத் நாதாஸ்தவ ஸ்ருதி சுகா மணிபாதரக்ஷே பிரஸ்தான சங்க நினதாத் பிரதமே பவந்தி. மணி பாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே. ஷரதி, சரத்காலம் என்று சொன்னால் ஆட்டம் சீசன் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ஆட்டம் எப்போ வரும்? வசந்த, கிரீஷ்ம, வருஷா, ஷரத் ரித்து அப்புறம் தான் வரும். அப்போ மழை காலத்துக்கு அப்புறம் தான் ஷரத் வரும். அப்போதான் யுத்தம் பண்ணுறதுக்கு வசதி. ஏன்னா மழை காலத்தில் போய் யுத்தம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் சைனஸ் வந்துடும். அதனால இந்த மான்சூன்லாம் முடிச்ச உடனேதான் அந்த ஷரத் ரித்து. அப்போ இந்த யுத்தத்தை பற்றி சொல்ற. ரங்கேஸ்வரே சமுஜ்ஜிஹானே சதி, அந்த இடத்துல பெருமாள் எழுந்துக்கிறாராம். சேஷ புஜங்க தல்பாத்து, ரொம்ப நாள் ஆதிசேஷ பரியங்காசனத்தை படுத்துட்டு ரக்ஷார்த்தம், ரக்ஷணத்தை பொறுத்து, ஆஸ்ருத ஜனஸ்ய மனிதர்களை, தன்னுடைய பக்தர்களை காக்கும் பொருட்டு, தவ நாதகா, எழுந்துக்கும் போதே உன்னுடைய நாதம் அவர் காதுல விழறதே. சுகாகா, ரொம்ப காதுக்கு ரம்யமா இருக்கு. ஸ்ருதி, அதாவது நாதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும். அதனால ஆண்டாள் வந்து 15வது பாசுரத்தை கேட்டா, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, அதுக்குள்ள இருக்க பொண்ணு சொல்றது சில் என்று அழையே மீன். காலங்காலத்தால 4 மணிக்கு வந்து எப்படி இருக்கிறா கேட்பா. கேட்கறதுக்கு ஒரு 10 மணிக்கே கேட்கப்படாதா? 4 மணிக்கு காத்தால கதவை தட்டி எப்படி இருக்குன்னா கேட்பா. அது சில் என்று அழையேல் மீன், நன்னாவே இல்லை காதுக்கு, அது நன்னா இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா இந்த இடத்துல பகவான் எழுந்துக்கும் போது அந்த பாதுகையிலிருந்து பிறக்கக்கூடிய நாதமானது சுகத்தை கொடுக்கிறது. அதனால சுகா ஸ்ருதி, காதுக்கு. ஸ்ருதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சௌமியம். வெரி குட், வேதம். அப்ப பகவானுக்கு வரக்கூடிய வேத கோஷத்தை ஒத்திருக்குமாம் இந்த பாதுகையிலிருந்து பிறக்கக்கூடிய நாதம். அதனால ஸ்ருதி. அடுத்தது சொல்ற, ஸ்ருதி பவந்தி பிரதமே பிரஸ்தான சங்க நினதாது. அதாவது பெருமாள் யுத்தத்துக்கு கிளம்பும் போது எந்த சத்தம் கேட்கணும்? சங்கர் நினதாது, சங்கத்வனி தான் கேட்கணும். சங்கத்வனி கேட்டுட்டுனா யுத்தத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. ஆனா அதையும் மீறி இருக்கக்கூடிய ஒரு துவனி பாதுகையின் அந்த மணிகளிலிருந்து வரக்கூடிய நாதமானது. அப்ப ரெட்டிப்பா பெருமாளுக்கு ஊர்ஜிதம் படுத்துறது, வெற்றி வருங்கிறது சங்கம் மட்டுமல்ல, அவர் பாதுகையில் தரித்திருக்கக்கூடிய மணிகள் அப்படின்னு 19வது ஸ்லோகத்தில் எடுத்த கடைசி ஸ்லோகம். நித்யம் பதாம்புருஹயோரிஹ கோபிகாம் த்வாம் கோபி ஜன பிரியதமோ மணிபாதரக்ஷே சம்பன்ன கோஷ விபவாம் கதிபிர் நிஜாபிஹி பிரீத்யேவ நத்யஜதி ரங்க சமாஸ்ருதோபி. மணி பாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே. ரங்க சமாஸ்ருதோபி, ரங்க விமானத்தில் எவன் ஒருவன் எழுந்தருளி இருக்கின்றானோ அப்பேற்பட்டவன் கோபீஜன பிரியதமஹா, கோபிகைகளுக்கு பிடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்ற. கோபீஜன பிரியதமஹா ந தியஜதி, விடுவதில்லை. நிஜாபிஹி கதிபிஹி, அவனுடைய அழகான நடையையும் அவனுடைய லீலா சேஷ்டிதங்களையும் விடுவதில்லை. பிரீத்யேவ, எதனால்? காதலினால் வியாமோகப்பட்டு இருக்கக்கூடிய பகவான். பிரீத்யேவ துவாம், உன்னை. நித்தியம், எப்பொழுதும். கோபிகாம், கோபிகாம்னு சொன்னா கோகுலத்தில் இருந்த பெண்கள். கோபிகாம்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் உலகத்தை காப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா கோ சப்தம் பூமி வாசகம்னு அர்த்தம். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா, பெருமாள் வராக அவதாரம் எடுக்கும்போது கோவிந்தன் ஆனார். ஏன்? ஏன்னா பூமியை காத்தார். கோவிந்தன் சொன்னா கோ சப்தம் பூமி வாசகம். இப்போ பூமியை காப்பவர். கோங்கிறது வாக்குக்கும் விஷயம்.
கோன்னு சொன்னா வேர்ட்ஸ், ஸ்பீச். அதனால கோதா அப்படின்னு சொன்னா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹான வாக்கை கொடுப்பவள். கோதான வாக்கு தன்மையை கொடுப்பவள். கோவிந்தன்னா பூமியை ரட்சிப்பவன். கோபிகான்னு சொன்னா கோகுலத்தில் வசிக்கக்கூடிய பெண் அல்லது பூமியை காப்பவள் ஒரு அர்த்தம். அதனால கோபிகா. அடுத்தது பத அம்பூரயோகம், அதாவது அந்த பாதங்கள் சுமக்கக்கூடிய பாதங்கள் எப்படி இருக்கும்? லோட்டஸ், தாமரையை ஒத்தே இருக்கும். அதனால இஹ சம்பன்ன கோஷ விபவாம். சம்பன்ன கோஷ விபவாம். சம்பன்ன கோஷம், கோஷம்னு சொன்னா இந்த இடத்துல வெறும் ஒரு கௌஷெட் மட்டும் இல்ல, பூமாதேவியிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த பாதுகையிலிருந்து பிறக்கக்கூடிய நாதமானது. அதனால கோஷத்தோடு இருப்பவள் கோபிகா. கோஷம்னு சொன்னா நாதம், கோபிகான்னு சொன்னா கோபிகா ஸ்திரீ மட்டும் இல்ல, பாதுகாதேவி. அதனால இந்த இடத்துல விபவாம் என்று சொல்லி அந்த பாதுகாதேவி ஒரு கோபிகா ஸ்திரீயை போல். ஏன்னா கோபிகா ஸ்திரீக்கு கிருஷ்ணரை கண்டால் ஒரு காதல். கோபிகா இங்க இருக்கக்கூடிய பாதுகாதேவிக்கும் கிருஷ்ணர்னா உயிர். இந்த கோபிகா ஸ்திரீ கோகுலத்தில் இருந்தால் கோபிகான பேரு. இவளோ பூமியை காக்கும் பொருட்டு இருக்கின்றாள், அதனால கோபிகான பேரு. இந்த கோபிகா ஸ்திரீ சம்பந்தம் பெற்றிருப்பது கண்ணனோட. இந்த கோபிகாங்கிற பாதுகாதேவி சம்பந்தம் பெற்றிருப்பது பெரிய பெருமாளுடைய. பெரிய பெருமாள் உடம்பிலிருந்து வெண்ணெய் நாற்றம் வீசும்னு பராசர பட்டர் எடுத்தார். அதனால பெரிய பெருமாள் என்பவர் சாட்சாத் கண்ணன். இங்க இருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீ ஆதரிப்பது விபவாவதார கண்ணன். அப்ப விபவாவதார கண்ணன் மீது கோபிகா ஸ்திரீக்கு வியாமோகம். இங்க அர்ச்சாவதார பெருமாள் பெரிய பெருமாள் கண்ணன் மீது வியாமோகம் கோபிகான்னு சொல்லக்கூடிய பாதுகாதேவிக்கு. அப்படின்னு ரெண்டுத்துக்கும் அடுத்து ரெண்டு அர்த்தங்கள் வச்சு பாதுகாதேவி தான் கோபிகா ஸ்திரீ அப்படிங்கிற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த 420வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். 420 மொத்தமா 1008 ஸ்லோகங்கள்ல 420வது ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். இந்த பத்ததியில் 40வது ஸ்லோகம்.